எதுக்காக இப்ப அழுவுற? ஏமாமா, நீங்க அந்த கவுனுக்கார அம்மாவை கண்ணாலம் பண்ணிக்கிட்டீங்களா? அத பத்தி நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நான் அவலட்சணமா இருக்கேன்னு தானே அவங்கள மறுதரம் பண்ணிட்டீங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே அவங்க லட்சணமா இருக்காங்க மாமா. நான் இப்ப எவ்வளவு விக்கட்டான நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்கு எவ்வளவு நாள் பணம் தரேன். நீ உங்க ஊருக்கு போயிடு. எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற எங்க அப்பா இப்ப சந்தோஷமா இருக்கிறதே நம்ம கண்ணாலத்தினாலதான். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவர் உசுரே விட்டுருவாரு. சரி, உங்க வீட்டுக்கு வேண்டாம், என் வீட்டுக்கு போயிடு. மெட்ராஸ்க்கு போயிடு. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் மாமா. அவர் என்ன கூட்டிட்டு இங்கே வந்துருவாரு. அப்புறம் உங்க நிலைமை தர்ம சங்கடம் ஆயிரும். மாமா, எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வைக்க போறீங்க? நானே அந்த வேலைக்காரியா இருந்துக்கிறேனே. ஏதோ கூட்டி பெருக்கி குப்பையை கொட்டிக்கிறேன். நான் அங்க இருந்தாலும் உங்களுக்கு தான் வேலை செய்வேன். அதே வேலையை இங்க செஞ்சுக்கிறேன். வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே தங்கிடுறேன் மாமா. இங்கே இருந்துக்கிறேன். நீங்க தான் என் புருஷன்னு சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மாமா. சரி சரி, தலகாணி வச்சு படுத்து தூங்கு. தலகாணி எதுக்கு? நான் எப்பவும் கை தானே தலைக்கு வச்சுக்குவேன். என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுடு. ஏய், என்ன அது? வெள்ளிக்கிழமை சுமங்கலி பொண்ணுங்க தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. ஐயோ, மேல சோத்தை போட்டு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி?